வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அமெரிக்காவில் நடந்த தமிழ் விழாவில் ஒரு ஸ்பீச் கொடுத்தார்ல, அந்த ஸ்பீச்சில் பர்டிகுலராக ஒரு பார்ட்டு தமிழக பாஜக கும்பலை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். நயினார் கும்பல் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் புலம்பிக்கு இருக்காங்களாம். ஏன் இப்படி பேசினார் மலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கு இருக்காங்களாம். இதனுடைய பின்னணி பார்க்கலாம். ஃபெட்னா அமைப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தமிழ் விழாவில் கலந்துக்க உடனே சம்மதம் நான் ஏன் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் பிறக்கலை நரேந்திர மோடி, ஆனால் தமிழுக்காக பல முன்னெடுப்புகளை எடுக்கிறாரு. உலகம் முழுவதும் தமிழ் மொழி போய் சேரணும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்குன்னு இருக்கணும் அப்படின்னு பாடுபடுறாரு. அப்படிப்பட்ட மோடிஜி கடந்த முறை அமெரிக்கா வந்தபோது இதே ஃபெட்னா அமைப்பு மிக உற்சாகமான வரவேற்பு கொடுத்தீங்க. ஃபெட்னாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாக போய் சந்திச்சிங்க. அதனால தான் தமிழுக்காக இப்படி உழைக்கக்கூடிய மோடிக்கு நீங்கள் அதற்கான அங்கீகாரத்தை மரியாதையை நேரடியாக போய் கொடுத்தீங்க. அதனால தான் இந்த தமிழ் விழாவில் உடனே நான் பங்கேற்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அமெரிக்காவில் பேசியிருக்காரு. இதுதான் இப்போ தமிழக பாஜக கும்பலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. மோடியை பற்றி பெருமையாக தானே பேசியிருக்காரு, பிறகு ஏன் நயினார் கும்பல் கதறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அங்கே தான் இருக்குது சமாச்சாரம். அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்தில் தினமும் நிறைய பேர் போய் சேர்ந்துக்கு இருக்காங்க. குறிப்பாக தமிழக பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. பொறுப்பாளர்களும் நாளுக்கு நாள் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்து வராங்க. அப்படி சேர்றவங்களாம் மத்தியில் மோடி வேணும் சார், மாநிலத்தில் அண்ணாமலை வேணும் சார் அப்படின்னு உரக்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கு நிலைமை. இதில் அமெரிக்கா போயிட்டு பிரதமர் மோடியை இவ்வளவு பெருமையாக மலை பேசுகிறாரு. பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நடந்த தமிழ் மொழி பற்றிய உரையாடல்களையும் அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் அண்ணாமலை அமெரிக்காவில் பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தொண்டர்களும் அண்ணாமலை இயக்கத்தில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னே தான் அமெரிக்காவில் மோடியை பற்றி பேசியிருக்காரு மலை. மீதி இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அப்படின்னு புலம்பிக்கு இருக்காங்களாம் நயினார் கும்பல். நல்லா புலம்புங்க அப்படின்னு வீர லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கான். வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கான். 6வது நாளாக 2 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரு இந்த நகரங்கள் எல்லாம் காவல்துறை தொடர்ந்து தேடிக்கு இருக்காங்களாம். இருந்தாலும் 2 பேரும் சிக்கலை, தேடக்கூடிய பணியை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு காவல்துறை வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கான். ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் கோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு போட்டிருக்காரு. அந்த கேஸு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. கோர்ட்டு முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக 2 பேரும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், திமுகவுடைய மிக முக்கிய புள்ளி ஜெகத் ரட்சகன், அவருடைய பையன் டிவிகேல சேர்ந்திருக்காராம். திருச்சி சிவா இருக்கார்ல, அவருடைய பொண்ணு டிவிகேல சேர்ந்திருக்காங்க. அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் டிவிகேல சேர்றாங்க, திமுகலேருந்து முக்கிய புள்ளிகளுடைய வாரிசுகள் டிவிகேல சேர்றாங்க. இப்போது என்ன டிபேட் தெரியுமா, தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டிவிகே முன்னாள் அமைச்சர்களுக்கு எதுக்காக கட்சியில் இடம் கொடுக்குறாங்க, திராவிட கட்சிகளுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு அப்படிங்கிறதான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சமீபத்தில் விஜயபாஸ்கர் டிவிகேல சேர்ந்தார். விஜயபாஸ்கர் மேலே பல கேசஸ் இருக்குது, ஊழல் புகார்கள் பல இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையே அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ஒரு கேஸு கூட இருக்குது. வருமானத்துக்கு அதிகமாக 35 கோடி ரூபாய் கிட்ட சொத்து சேர்த்துட்டாரு அப்படிங்கிற கேஸு. இந்த சூழலில் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. தமிழக அரசாங்கம் இப்போ யார், டிவிகே அரசாங்கம். அந்த டிவிகேல விஜயபாஸ்கர் போய் சேரும்போது விஜயபாஸ்கருக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கு எப்படி வேகம் எடுக்கும், அந்த விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறாங்க. எந்த கட்சியிலிருந்து வேணாலும் நீங்கள் உங்கள் கட்சியில் ஆட்களை சேர்த்துக்கோங்க, அப்படி சேர்றவங்க மேலே ஊழல் வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அரை டஜன் ஊழல் வழக்குகளை சுமந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்காக சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறீங்க உங்கள் கட்சியில்? அப்படி கொடுத்துட்டு ஊழலுக்கு எதிரானவங்க நாங்கள் அப்படின்னு எப்படி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு சாமானிய மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.